2 நண்பர்கள் வெறுகு வெட்ட காட்டுக்கு போறாங்க. 2 பேரும் வெறுகு வெட்டிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போது ஒண்ணா போவாங்க. அதுல ஒருத்தரோட வெறுகு மட்டும் அதிகமா இருக்குது. இத பார்த்த இன்னொருத்தன் ஒரே ஆச்சரியம். "எப்படி நண்பா நீ மட்டும் இவ்ளோ வெறுகு வெட்டுற? என்னால வெட்ட முடியல" அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவனோட ஃப்ரெண்டு, "இல்ல நண்பா நான் கொஞ்ச நேரம் வெட்டுவேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வேலைய ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்படி தான் அதிகமா வெட்டுறேன்" அப்படின்னு சொல்றான். மறுநாள் மறுபடியும் காட்டுக்கு போறாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு, "நான் வந்து அதிகமா வெட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வெட்டுறான். மறுபடியும் ஈவினிங் வந்து மீட் பண்ணுறாங்க. மறுபடியும் பார்த்தா அவன் தான் அதிகமாக வெட்டியிருக்கான். இவனுக்கு ஒரே சந்தேகம், எப்படி இவன் மட்டும் இவ்வளோ வெட்டுறான் அப்படின்ட்டு. சரி இவன் எப்படி தான் இவ்வளோ வெட்டுறான்ட்டு ஒளிஞ்சு நின்று பார்க்கலான்னு மறுநாள் பார்க்குறான். அப்போ இவனும் வெட்டிட்டு ஓய்வு எடுக்கிறான். ஓய்வு எடுக்கும்போது அந்த கோடாலியை இவன் வந்து தீட்டுறான். அப்போ தான் இவனுக்கு புரியுது, ஓஹோ இவன் வந்து ஓய்வு எடுக்கும்போது கோடாலியை தீட்டி தீட்டி வெட்டுறான். அதனால தான் இவனால் இவ்வளோ வெறுக்கு வெட்ட முடியுது அப்படின்ட்டு. இதுதான் தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, புத்தியை தீட்டு அப்படின்னு.